வணக்கம். என்னுடைய பேர் முருகேசன். நான் ஒரு யோகா ஆசிரியர். இந்த யோகா கலை பயிற்சியை கடந்த 22 வருஷங்களாக கொடுத்துட்டு வரேன். சென்னையில் நான் 4 கிளைகள் வச்சு நடத்திட்டு இருக்கேன். டிஎம்எஸ் யோகா ஸ்டுடியோங்கிற பேரில். நான் யோகா கலையில் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தேவையான நோய் குணப்படுத்தக்கூடிய வழிகள் அப்படின்னு பல விஷயங்கள் தேடிக்கிட்டு இருப்பேன். அதில் யோகா கலையில் இருக்கக்கூடிய மிக மிக சிறந்த ஒரு ஆசிரியர்களை தேடி கற்றுக்கிறது தான் என்னுடைய ஒரு தேடலாக இருக்கும். அந்த அடிப்படையில் எத்தனையோ இடங்களுக்கு போய் இப்போது அசிஸ்டண்ட் யோகா தெரபிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கோர்ஸ் மூலியமாக ஒரு 2 மிகப்பெரிய ஜாம்பவான்கள்னு சொல்லக்கூடிய நடராஜன் ஐயாவையும் ஜெயந்தி மேமையும் நான் பார்த்து கற்றுக்கிட்டு வரேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் சந்திக்கக்கூடிய எத்தனையோ மாணவர்களில் பெரும்பாலான பேருக்கு ஏதாவது ஒரு குறை, ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையோடு தான் வருவாங்க. ஸோ யாரும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான திடகாத்திரமான இதில் இருக்கிறது இல்லை. அப்போது நம்ம கொடுக்குற விஷயங்கள் சரியானது தானா, அதே மாதிரி நம்ம கொடுக்கறது மூலிமா அவங்களுக்கு குணமாகுது, அந்த மாதிரிலாம் எவால்யூவேஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு பல முறை சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு டாக்டர் ஒரு எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, உலகம் ஃபுல்லாக டாக்டருங்கிற ப்ரொஃபஷன் எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, மக்கள் வந்து அதை எவ்வளோ அழகாக பார்க்குறாங்க. அதே மாதிரி யோகக்கலை மூலிமா நாம் எப்படி சிறந்த முறையில் ஒருத்தங்களுடைய உடல், மனம், ஆன்மா சம்மந்தமான விஷயங்கள்லாம் போய் அவங்கள எப்படி திருப்திப்படுத்துறதுலாம் நான் ரொம்ப யோசிப்பேன். அப்போ இந்த அசிஸ்டன்ட் யோகா தெரபிஸ்ட் கோர்ஸ் மூலயமா நான் கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும், அந்தந்த உறுப்புகள் என்னென்ன நேரங்களில் எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யுது, அது மட்டும் இல்லாமல் மனம் எப்படிலாம் உடலுக்குள்ளே வேலை செய்யுது. ஸோ ஒருத்தர் உடலை கவனித்து பண்ணும்போது மனம் எப்படி எல்லா விஷயத்தையும் சரி செஞ்சுக்குது, இல்லை எல்லா விஷயத்தையும் சரியாக பண்ணுது, பிரச்சனைகள் இருந்தால் எப்படி சரி பண்ணிக்குது, பிரச்சனைகள் வரவிடாமல் எப்படி பார்த்துக்குது. அதே மாதிரி மனம் சரியாக இருந்து உடலில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த உடலுக்கும் மனக்கும் ஆன்மாங்கிறது எந்த அளவுக்கு தொடர்போடு இருக்குது, ஆன்மாங்கிற ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணோன்னா பேசிக்கலி நம்மக்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில் நம்ம உடல், மனம், ஆன்மா வந்து ஒருங்கிணைச்சி எப்படி யோகா பயிற்சியை பண்ணுறது, இந்த மாதிரி பல ரகசியங்கள் வந்து எனக்கு இந்த கோர்ஸில் ரொம்ப அற்புதமாக அவங்க கொடுக்கக்கூடிய மெட்டீரியலாக இருக்கட்டும், அந்த மெட்டீரியலை வந்து நாம் புரிஞ்சுக்கிற போது வரக்கூடிய சந்தேகங்களை தெளிவுபடுத்துகிறதா இருக்கட்டும், அதே போல் நாம் வந்து ஒரு சாதாரணமாக தங்குற விஷயங்கள் உள்பட அவங்க சின்ன சின்ன விஷயங்களை நம்மளுடைய கம்ஃபர்டபிலிட்டி பார்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வெளியே தங்கி வந்து இங்கே வெளியே தங்கிட்டு கற்றுக்க வர்றதுக்கு அப்படிங்கிற போது 3 நாள் பயிற்சி. ஒவ்வொரு நாள் நான் வெளியே போய்ட்டு வந்திருந்தால் எனக்கு இந்த அளவுக்கு சந்தோஷம் கிடச்சிருக்குமான்னு தெரியல. ஏன்னா அவங்க கையாலேயே சமைச்சு, அவங்க கையாலேயே பரிமாறி, அந்த சிரித்த முகத்தோட வரக்கூடிய மாணவர்கள் நாம் எப்படி கையாளணும், நாம் எப்படி ஹேண்டில் பண்ணால் யோகக்கலை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் யோகக்கலை கொடுக்கும்போது நம்மளுடைய ஒரு யோகா ஆசிரியராக நாம் எந்த மாதிரிலாம் மாணவர்கள்கிட்ட நடக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் உள்பட அவங்க எங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம், பாராட்டக்கூடியது. அவங்களுடைய இந்த மாதிரிலாம் விஷயங்களை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அவங்க எந்த அளவுக்கு அனுபவசாலிகளாக இருப்பாங்க. நாம் இப்போ இந்த வயசில் நாம் தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம், பட் இதையே ஒரு வாழ்க்கையாக பல வருஷங்களாக எவ்வளோ அற்புதமாக கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது எப்படி சொல்கிறதுனே புரியல. ஏன்னா இது வந்து நம்ம நேரடியாக அனுபவிக்கும் போது மட்டும்தான் அந்த சந்தோஷம்